நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதம் ஷஹ்ருல் முவாசா, இந்த மாசம் உறவாடக்கூடிய மாசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து மனிதர்களுடைய அனைத்து முஸ்லிம்களோடு சுக துக்கங்களில் பங்கு பெற்று அவர்களுடைய நலன்களில் அக்கறை கொண்டு உறவாடக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த மாதம் ஷஹ்ருன் முவாசா, ஏழைகளின் சிரிப்பிலே அல்லாஹ்வை நீங்கள் காணுங்கள், அதுதான் உறவாடுதல், அதுதான் ஷஹ்ருல் முவாசா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்தார்கள். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பகல்காலம் முழுவதும் நாம் பசித்திருக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹுடைய கட்டளை. இதனால் அல்லாஹுக்கு எந்த விதமான உயர்வும் இந்த உலகத்தில் ஏற்பட போவது கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் நோன்பு நோற்பதின் மூலமாக அல்லாஹுடைய அந்தஸ்திலே உயர்ந்து விடுமா, அல்லது அனைவர்களும் அல்லாஹுக்கு மாறு செய்வதனால் அல்லாஹுடைய அந்தஸ்திலே ஏதேனும் குறைவு ஏற்பட்டு விடுமா என்பதாக சொன்னால் நிச்சயமாக எதுவும் ஏற்படாது. நோன்பு நோற்பதின் மூலமாக, அமல்கள் செய்வது மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஈருலகத்திலும் பலாபலன்களை நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பாக்கியமான மாதம் தான், அமல்கள் தான் இதுவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நோன்பின் மூலமாக ஏழை எளிய மக்களினுடைய துன்ப துயரங்களை உணர்வதற்காகவும் அல்லாஹ் இந்த மாதத்திலே நமக்கெல்லாம் நோன்பு கடமையாக்கி இருக்கின்றான். ஏனால் பசினா என்ன அப்படின்றத இந்த உலகம் அறிந்து கொள்ளணும். ஏனால் கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சில தினங்களுக்கு முன்னதாக உலகளாவிய சர்வே, அதனுடைய பட்டியல்கள் வெளியிடப்பட்டுச்சு. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு துறைகளிலும் எந்த ரேங்க், எந்த அளவுக்கு உயர்வில இருந்து கொண்டிருக்கின்றது, எந்த அளவுக்கு பின்தாங்கி இருக்கின்றார்கள் என்பதாக ஒரு பெரிய நீண்ட நெடிய பட்டியல் உலக அளவிலே சுகாதாரத்திலே, மருத்துவத்திலே, பாதுகாப்பிலே, வறுமை விஷயத்திலே, பொருளாதாரத்தினுடைய மேலோங்கிய நிலைகளில் எந்தெந்த நாடுகள் எந்தெந்த கிரேட்ல எந்தெந்த ஒரு உயர்வுல இருந்து கொண்டிருக்கின்றார்கள், பின்தாங்கி இருக்கின்றார்கள் என்ற ஒரு சர்வேயை உலக அளவிலே அது வெளியிட்டார்கள். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், நம்முடைய இந்திய நாட்டிலே கிட்டத்தட்ட 40% மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒருவேளை உணவு கூட சரியான முறையிலே அவர்களுக்கு அனுதினமும் கிடைப்பதில்லை. இந்திய மக்கள் தொகையிலே 40% மக்கள், கிட்டத்தட்ட 40-50 கோடி மக்கள் ஒருவேளை உணவு கூட சரியான முறையிலே கிடைக்க பெறாமல் தான் இந்த தேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக உலக அளவிய முறையிலே நடத்தப்பட்ட சர்வேயிலே இந்தியாவினுடைய நிலையாக இருக்கு. இப்ப 40-50 கோடி மக்கள் உணவு இல்லாமல் வறுமையிலே, பசியிலே, பட்டினியிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். என பசினா என்ன, ஏழ்மைனா என்ன, பசியினுடைய தாக்கம்னா என்ன என்பதையும் ஒவ்வொரு அடியானும் உணர வேண்டும் என்பதற்காகவும், ஏழை செல்வந்தன் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவர்களும் பகல் காலங்களில் பசித்திருக்க வேண்டும், தாகித்திருக்க வேண்டும், நோன்பிருக்க வேண்டும். ஏழைகளினுடைய அந்த சுமையை, ஏழைகளினுடைய அந்த துன்ப துயரங்களை, ஏழைகளினுடைய அந்த கவலைகளை உலக மக்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த நோன்பை நம் மீது விதியாக்கி இருக்கின்றான் என்பதாகவும் இதற்கான காரணங்களை நமக்கு உலமாக்கள் குறிப்பிட்டு தருகின்றார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதம் ஷஹ்ருல் முவாசா, பிறருடைய துன்ப துயரங்களில், அவர்களுடைய சுக துக்கங்களில் பங்கு பெற்று அவர்களுடைய வாழ்க்கையிலே நாமும் நம்முடைய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து மக்களினுடைய நலவுகளையும் யோசிக்கக்கூடிய, அதிலே பங்கு பெற வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை முன்வைத்து அதனுடைய சிறப்புகளில் ஒன்று என்பதாகவும் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும். நீங்கள் உதவி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். யாரெல்லாம் தேவையுடைய மக்களாக இருக்காங்களோ, என்னென்ன தேவைகள் இருக்கு, உடைமை தேவை, பொருளாதார தேவை, உணவு தேவை, இருப்பிட தேவை, அவர்களுக்கென்று ஒரு வேலைக்கான தேவை என்பதாக பலவிதமான தேவைகளில் பல மக்கள் சிரமப்பட்டு கொண்டு இருக்காங்க. இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். யுஸப்பித் அக்தாமக்கும், நாளை மறுமையிலே
பாதங்கள் எல்லாம் சருகக்கூடிய அந்த மஹ்ஷரிலே யுஸப்பித் அக்தாமக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாதங்களை எல்லாம் உறுதிப்படுத்துவான். ஏழை எளிய மக்களினுடைய துன்பத் துயரங்களை யார் துடைத்தார்களோ அவருடைய பாதங்கள் எல்லாம் மறுமையிலே உறுதிப்படுத்தப்படும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். வஆதாஹு மின் மாலில்லாஹி அல்லதி ஆதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ததை போல் நீங்கள் பிறருக்கும் உதவி செய்யுங்கள், அது உங்கள் மீது விதியாக இருக்கின்றது. இப்படி பல இடங்களில் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த ஃபதலை நாம் பிறருக்கும் கொடுத்து உதவ வேண்டும். அல்லாஹ் ஒருத்தருக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கான், ஒருத்தருக்கு காசு பணத்தை கொடுத்திருக்கான்னு சொன்னா அதன் மூலமாக பிற மக்களினுடைய தேவைகள் யாருக்கெல்லாம் வசதி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கோ அவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு ஃபதலை கொடுத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த காசு பணம் அந்த சொத்து செல்வத்தின் மூலமாக தாருல் ஆஹிரா மறுமையை நீங்கள் சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்கள் மீது இஹ்சான் செய்ததை போல், உங்களுக்கு அல்லாஹ் காசு பணங்களை கொடுத்ததை போல் இல்லாத மக்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவுங்கள், அதற்குத்தான் உங்களுக்கு அல்லாஹ் இதை கொடுத்திருக்கிறான் என்பதாக இப்படி குர்ஆனிலே பல இடங்களில் ஏழை எளிய மக்களினுடைய துயர் துடைக்க வேண்டும், ஏழைகளினுடைய சந்தோஷத்தில் ஏழைகளினுடைய சிரிப்பில் நீங்கள் என்னை பெற்றுக்கொள்ள முடியும், என்னுடைய ஃபதுலை என்னுடைய அருளை ரஹமத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாளை மறுமையிலே அல்லாஹ் மனிதர்களிடத்துல பேசுவான். மஹ்ஷர் மைதானத்தில் மனித சமுதாயத்தை அழைத்து சொல்வான், இன்னல்லாஹ அஸ்ஸ வஸல் யகூல் யௌமுல் கியாமா, அல்லாஹ் மனிதர்களை அழைத்து சொல்வான், யா இப்ன ஆதம் மரில்து ஃபலம் தஅதுனி, ஓ ஆதமுடைய மகனே நான் நோயாளியாக இருந்தேனே நீ என்னை வந்து நலன் விசாரிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் மனிதர்களிடத்துல நம்ம இடத்துல நாளை மறுமையிலே அந்த மஹ்ஷர்ல கேள்வி கணக்குடைய தருணத்துல அல்லாஹ் இப்படி கேட்பான், யா இப்ன ஆதம், ஓ ஆதமுடைய மகனே மரில்து ஃபலம் தஅதுனி, நான் நோயாளியாக இருந்தேனே நீ வந்து எனக்கு விசாரிக்கவே இல்லையேப்பா, என்னை நலன் விசாரிக்கவே இல்லையே, நீ என்னை சந்திக்கவே இல்லையே என்பதாக சொல்லி அல்லாஹ் அடியான் இடத்துல கேட்பான். அப்ப அடியான் சொல்வான், கால யா ரப்பி கைஃப அஊதுக வ அன்த ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் என்னை நீ பாதுகாக்க வேண்டும், வ அன்த ரப்புல் ஆலமீன், நீ ரப்புல் ஆலமீனாக இருக்க, நீ எப்படி அல்லாஹ் நோயாளியாக இருந்திருப்பே, நீ எப்படி உலகத்துல நோயாளியாக இருந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல அடியான் கேட்பான். அப்ப அல்லாஹ் சொல்வானான், கால அலிம்து அன்ன அப்தி ஃபுலானன் மரீலா, உலகத்துல நீ குடி இருக்கக்கூடிய அதே தெருவுல அது முஸ்லிம் அல்லாதவர்கள் யாரோ ஒரு மனிதன் ஒரு நோய்வாய்ப்பட்டு இருந்தார், உன்னுடைய தெருவுல உனக்கு நெருக்கமாக உன்னுடைய உறவுகள், உன்னுடைய சொந்த பந்தத்துல, உன்னுடைய நட்பு வட்டாரத்துல, உன்னுடைய மஹல்லாவில, உன்னுடைய தெருவுல, உன்னுடைய ஊர்ல இந்த மனிதர் நோயாளியாக இருந்தார், நீ அவரை போய் சந்தித்திருந்தாய், அவருக்கு நீ உதவி செய்திருந்தால், அவரை நீ நலன் விசாரித்திருந்தாய் என்பதாக சொன்னால் லவஜத்தனி இன்தஹு, அந்த இடத்தில் நீ என்னை கண்டிருப்பாய், நீ அந்த இடத்துல என்ன பெற்று இருப்பாய், நான் நோயாளியாக இல்லை, என்னுடைய அடியான் ஒருவன் நோயாளியாக இருந்தான், நீ அவனை போய் சந்தித்திருந்தாய், அவனை நீ நலன் விசாரித்திருந்தாய், அவனுக்கு என்ன தேவையோ அதை நீ செய்து கொடுத்திருந்தாய் என்பதாக சொன்னால் லவஜத்தனி இன்தஹு, அந்த இடத்திலே நீ என்னை பெற்றுக் கொண்டிருப்பாய். அல்லாஹ் மேலும் அடியான் இடத்துல கேட்பானா, ஓ அடியானே இப்னு ஆதம், நான் உலகத்திலே தாகித்திருந்தேனே நீ எனக்கு தண்ணீர் கொடுக்கவே இல்லையே, அந்த ரப்புல் ஆலமீன், யா அல்லாஹ் நீ ரப்புல் ஆலமீனாக இருக்கிறாய், உனக்கு எப்படி தாகம் வரும்? அல்லாஹ் சொல்வானா, இந்த மனிதன் தாகமா இருக்குன்னு சொல்லி உன்கிட்ட வந்து தண்ணி கேட்டாம்பா, நீ கொடுக்கலையே, நீ அந்த இடத்துல அவனுக்கு நீ தண்ணீர் கொடுத்திருந்தாய் என்பதாக சொன்னால் நீ என்னை பெற்றுக் கொண்டிருப்பாய், நீ அந்த இடத்துல என்னை நீ கண்டு கொண்டிருப்பாய். இதே போன்று அல்லாஹ் திரும்ப கேட்பான், இப்னு ஆதம், நான் பசியோடு இருந்தேனே நீ எனக்கு உணவளிக்காமல் மறுத்து விட்டாயே, அந்த ரப்புல் ஆலமீன், யா அல்லாஹ் நீ அகிலங்களுக்கெல்லாம் ரிஸ்கை அள்ளி தரக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருக்க, நீதான் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அர்ஹமுர் ரஹீமீனாக இருக்க, உனக்கு போய் நான் எப்பரா அல்லாஹ் உணவு கொடுக்க முடியும்? அல்லாஹ் அடியான் இடத்துல சொல்வானா, என்னுடைய அடியான், என்னுடைய ஒரு அப்து உன்னுடைய வாசலிலே யாசகம் கேட்டான், ரொம்ப பசிக்குது பாய், சாப்பிட்டு பல நாளாச்சு, குழந்தைகள் எல்லாம் பசியாக இருக்காங்க,
ஏதாச்சும் உணவு இருந்தா கொடுங்க, ஏதாச்சும் பொருட்கள் இருந்தா கொடுங்க, ஏதாச்சும் உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு அடியான், ஒரு பெண் குழந்தைகளோடு ஒரு ஆண் தன்னுடைய இயலாமையை முன்வைத்து உன்னிடத்திலே பசிக்காக உதவிக்காக கையேந்தி நின்றானே, அந்த இடத்திலே நீ அவனுக்கு உதவி செய்திருந்தாய், உணவு கொடுத்திருந்தாய் என்பதாக சொன்னால் நீ என்னை பெற்றுக் கொண்டிருப்பாய் என்பதாக அல்லாஹ் அந்த அடியானுக்கு சொல்லுவான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏழைகள், வலியவர்கள், இயலாதவர்கள், இல்லாதவர்கள், நோயாளிகள், அவர்களை சந்திப்பதினால், அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம், அவனுடைய அந்த ரஹ்மத்தை, அவனுடைய அருளை நாம் பெறுவதற்கான ஒரு பெரும் சந்தர்ப்பமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற சந்தர்ப்பங்களை நமக்கு அமைத்து கொடுக்கின்றான். எனவே ஏழைகளின் துயர் துடைப்பதின் மூலமாக அல்லாஹுவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம், அல்லாஹுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய நெருங்கிய தொடர்பு, அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷஹ்ருல் முவாஸா, இந்த மாதம் உறவாடக்கூடிய மாதம். ஏழை எளிய மக்களினுடைய துன்ப துயரங்களில், சுக துக்கங்களில் நீங்கள் பங்கு பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் பங்கு பெறுவதன் மூலமாக ஷஹ்ருன் இஸாதஹு ஃபீஹி ரிஸ்குல் முஃமினீன், ஒவ்வொரு முஃமினுடைய செல்வத்திலும் பொருளாதாரத்திலும் அல்லாஹ் இந்த மாதத்திலே அபரிதமான பரக்கத்தை ஏற்படுத்துறான். அல்லாஹ் அதிலே பெரும் செழிப்பை ஏற்படுத்துறான். காரணம் என்ன என்பதாக சொன்னா, பிற மக்களுக்கும் கொடுங்க. இந்த மாதத்திலே ஏழை எளிய மக்களும் சந்தோஷமாக இருக்கணும், அவங்களும் நிம்மதியாக இருக்கணும், அவங்களுடைய பிள்ளைகள், மனைவி மக்களோடு, குடும்பத்தார்களோடு அவர்களும் சந்தோஷமாக இந்த ரமலானை கடக்க வேண்டும், இந்த ரமலானை அடைந்து கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு முஃமினுடைய ரிஸ்கிலும் அல்லாஹ் இந்த மாதத்திலே அதீத பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். அந்த பரக்கத்துக்கான காரணம் உங்களுக்கு கிடைத்த அஹ்ஸின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக், அந்த செல்வத்தை, அந்த ஃபضலை இல்லாத மக்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவ வேண்டும் என்பதற்காக என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தினுடைய முக்கியத்துவத்திலே, சிறப்பிலே ஒன்று உறவாடக்கூடியது. பிற மக்களினுடைய சுக துக்கங்களில் பங்கு பெற்று நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதும் இந்த மாதத்தின் உயரிய சிறப்புகளில் ஒன்று என்பதாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துவது, ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்துவது, அவர் எதிர்பாராத விதத்திலே அவருடைய ஏதாவது ஒரு தேவையை ஒரு சர்ப்ரைஸாக, ஒரு திடீர் என்பதாக சொல்லி அவருக்கான ஒரு தேவையை நிறைவேற்றி கொடுப்பதின் மூலமாக அந்த முஃமின், அந்த மனிதர் சந்தோஷப்பட்டார் என்பதாக சொன்னால் அதனால் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள். ஒருத்தருக்கு நாம உதவி செய்யறோம், நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய இரத்த பந்த உறவுகள் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளோ, அல்லது ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய உறவுகளோ, அல்லது மஹல்லாவில் இருக்கக்கூடிய கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பர்களுக்கோ எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய உதவியை நம்ம கொண்டு போய் கொடுக்கிறோம் என்பதாக சொன்னா அந்த உள்ளம் எவ்வளவு சந்தோஷப்படும், அவர்கள் எந்த அளவுக்கு மன மகிழ்ச்சி அடைவாங்க. எத்தனையோ இடங்கள்ல அப்படிப்பட்ட நல்லோர்கள், சாலிஹீன்கள் திடீர் என்பதாக பெரும் பெரும் உதவிகளை கொடுத்து பல மக்களை சந்தோஷப்படுத்துறாங்க. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் முஃமினின் அத்கல சுரூரி இலா கலகல்லாஹு மின் ذلك சுரூரி மலக்கன். அப்படி ஒருவரை நீங்கள் சந்தோஷப்படுத்தினால் அந்த சந்தோஷத்திற்கு பகரமாக அல்லாஹ் ஒரு மலக்கை படைக்கின்றான். ஒருத்தர் நாம சந்தோஷப்படுத்தினோம், சொல்லால் அல்லது செயலால், அவருக்கு ஏதோ ஒரு ரீதியிலே ஒரு உதவியின் மூலமாக நம்மை கொண்டு அந்த முஸ்லிம், அந்த மனிதர் சந்தோஷம் அடைந்து விட்டார், அவருடைய உள்ளம் குளிர்ந்து விட்டது. அதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லா ஹலகல்லாஹு மின் ذلك சுரூரி மலக்கன், அல்லாஹ் ஒரு மலக்கை படைக்கின்றான். அந்த மலக்குக்கு பெயர் சுரூர், சந்தோஷம். அந்த மலக்குக்கு பெயர் சந்தோஷம், சுரூர் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. மகிழ்ச்சி என்பது அந்த மலக்கினுடைய பெயராக இருந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய வேலை என்ன என்பதாக சொன்னால், யஅபுதுல்லாஹ வ யுமஜ்ஜிதஹு வ யுவஹிதஹு, அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருப்பார், அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருந்து கொண்டிருப்பார். இந்த நிலையிலே அந்த சந்தோஷப்படுத்திய மனிதர் மரணித்து விட்டார் என்பதாக சொன்னார். ஒரு ஏழைக்கு உதவி செய்ததனால் அந்த ஏழை சந்தோஷம் அடைந்தார். அப்படி அந்த ஏழையை சந்தோஷப்படுத்திய அந்த ஒரு முஸ்லிம் மரணித்து விட்டார் என்பதாக சொன்னால் அவர் கபரிலே அடக்கம் செய்த பிறகு அந்த மலக்கு வருகின்றார். அந்த சந்தோஷம் அல்லாஹ் அதற்கு ஒரு உருவம் கொடுத்து, அல்லாஹ் அதை ஒரு மலக்காக படைத்து கபருக்குள்ளே அந்த மலக்கை, அந்த சந்தோஷத்தை அந்த முஃமினிடத்திலே அல்லாஹ் அனுப்புகின்றான். அந்த மலக்கு அந்த அடியானிடத்திலே வந்து கேட்கின்றது, அமா தஅரிஃபுனி, ஓ அடியானே என்னை உனக்கு தெரியுதாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குது.
அப்ப அந்த மனிதர் சொல்வார், எனக்கு தெரியலையே, லா தஅரிஃபுனி, நீ யார் என்பதாக எனக்கு தெரியலையே. அப்ப அந்த மலக்கு திரும்பவும் சொல்வார், மன் அன்த ஃபயகூலு அன சுரூருல் லதி அத்கலதனி அலா ஃபுலான், நீ இன்ன மனிதரை சந்தோஷப்படுத்தினாய் அல்லவா. இந்த ஏழை கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார், துன்பத்திலும் துயரத்திலும் இருந்தார், கடன்ல கஷ்டப்பட்டு இருந்தார், வியாபாரத்துல கஷ்டப்பட்டு பெரும் சிரமங்களில் இருந்து கொண்டிருந்தார். அந்த மனிதருக்கு நீ உன்னால் முடிந்த உதவியை செய்தாய். அதனால் அந்த ஏழை, அந்த முஸ்லிம், அந்த குடும்பம் சந்தோஷம் பெற்றதல்லவா. அந்த சந்தோஷம் தான் நான். அல்லாஹ் அந்த சந்தோஷத்தை ஒரு மலக்காக என்னை படைத்திருக்கின்றான். அந்த சுரூர், அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் தான் நான். நீ எந்த விதத்திலும் இந்த நாளிலே கவலைப்படாதே. வஅஷ்ஹது அலைக மஷ்ஹதல் கியாமா. இந்த கபருடைய வாழ்க்கை தனிமையினுடைய வாழ்க்கை. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு பேரித்தம்பலத்தினுடைய கீற்றை தர்மம் செய்தாவது நரக நெருப்பை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரவிலே நின்று 2 ரக்காய் தொழுதாவது உங்களுடைய கபருக்கு நீங்கள் வெளிச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா கபரு இருள் சூழ்ந்த இடமாக இருந்து கொண்டிருக்கு. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரும் இந்த உலகத்துல நாம நிரந்தரமாக இருக்க போறதில்லை. ஒரு நாள் நாமும் மரணித்து தான் ஆக வேண்டும். நம்மளையும் கொண்டு போய் கபரில் அடக்கம் செய்யதான் போகின்றார்கள். உலகத்துல குடும்பத்தார்களோடு, மனைவி மக்களோடு, பிள்ளைகளோடு சந்தோஷமாக கூட்டமாகவே வாழ்ந்து பழகிட்டோம். ஒரு பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வரணும்னு சொன்னா 10, 50, 100, 200 பேர் ஒன்றாக நின்று தொழுகின்றோம். ஒரு கடைவீதிக்கு போகின்றோம் என்பதாக சொன்னால் ஊர் மக்கள் எல்லாம் இருக்காங்க, எல்லோரோடு சேர்ந்து கடைக்கு போயிட்டு கடைக்கு வரும். வேலைக்கு போகிறோம் என்பதாக சொன்னா நம்மளோடு சேர்ந்து பல பேர், பல நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை செய்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் கடைவீதிகளில் தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். குடும்பத்துக்குள்ள இரவுல ஓய்வெடுக்க வந்தோம் என்பதாக சொன்னால் மனைவி, பிள்ளைகள், தாய், தந்தை, உறவுகள், சொந்த பந்தங்கள் என்பதாக எங்கு போனாலும் ஒரு கூட்டமாக போய் கூட்டமாக வருகின்றோம். தனிமை என்ற பேச்சுக்கு பெரிதாக இடம் இல்லை. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கபரிலே ஒவ்வொருவரும் தனித்தனியாகத்தான் இருந்தார். இருளுடைய வீடாக, இருள் சூழ்ந்த இடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. தனிமையினுடைய வீடாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த மலக்கு அந்த மனிதரிடத்தில் சொல்கின்றார், நீ கவலைப்படாதப்பா, இந்த தனிமையிலே உனக்கு நான் துணையாக இருப்பேன். இந்த கபருடைய காலம் முழுவதும் எவ்வளவு காலங்கள் நீ கபரிலே இருக்கின்றாயோ அவ்வளவு காலம் உனக்கு நான் பக்கபலமாக துணையாக, இந்த கபரிலே உனக்கு நான் துணையாக இருந்து கொண்டிருப்பேன். வஅஷ்ஹது அலைக மஷ்ஹதல் கியாமா, உன்னுடைய அமல்களுக்கு ஆதாரமாக, உன்னுடைய செயல்களுக்கு சாட்சியாக நான் அல்லாஹ்விடத்தில் இருப்பேன். வஷ்ஃபா அலைக மின் ரப்பிக, உனக்காக நான் அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுவேன். அல்லாஹ், இந்த மனிதர் நல்ல மனிதர் யா அல்லாஹ், இந்த முஃமின் நல்ல முஃமினாக வாழ்ந்தார் யா அல்லாஹ், இந்த முஸ்லிம் நல்ல இரக்க சிந்தனை உடையவராக இருந்தார் யா அல்லாஹ், இந்த முஸ்லிம் தானும் இந்த உலகத்திலே தன்னுடைய குடும்பமும் எப்படி சந்தோஷமாக இருந்ததோ அதுபோன்று பல குடும்பங்களை இவர் சந்தோஷப்படுத்தினார் யா அல்லாஹ். பல ஏழைகளை சிரிக்க வைத்தார் யா அல்லாஹ், பல ஏழைகளுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தினார் யா அல்லாஹ், பல மக்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்தார் யா அல்லாஹ். வஷ்ஃபா அலைக மின் ரப்பிக, யா அல்லாஹ், இவரை நீ மன்னித்து விடு என்பதாக என்னுடைய அடியானே நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் உனக்காக நான் பரிந்து பேசுவேன். நீ சொர்க்கத்தில் தங்க போடக்கூடிய இடத்தை உனக்கு நான் எடுத்து காட்டுவேன். உன்னை கொண்டு போய் சொர்க்கத்திலே சேர்க்கும் வரைக்கும் உன்னோடு நான் இருப்பேன் என்பதாக அந்த சுரூர், அந்த மகிழ்ச்சி என்பதாக சொல்லக்கூடிய அந்த மலக்கு ஒரு அடியானுக்கு ஆறுதல் வழங்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாதாரண ஒரு செயல், ஏழை எளிய மக்கள், முசாபிர்கள், தேவையுடைய மக்கள், மஹல்லாக்கள், சொந்த பந்தத்துல, உறவுகள்ல அவங்களுடைய துன்ப துயரங்களை நாம் துடைத்தோம். அவங்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை நம்முடைய சக்திக்கு உட்பட்ட அமைப்பில் நாம் செய்தோம் என்பதாக சொன்னால் இம்மையிலும் சரி, நாளை மறுமையிலும் சரி, தனிமையின் வீடான கபரிலும் சரி, கேள்வி கணக்குகள் நிறைந்த மஹ்ஷரிலும் சரி, நமக்கு பக்கபலமாக அல்லாஹ் ஒரு துணையை ஏற்படுத்தி வைக்கிறான், நமக்கு ஒரு ஷஃபாத்தை ஏற்படுத்தி வைக்கின்றான். ஒரே ஒரு காரியம், சுரூரு உதுகுலில் முஃமினீன், முஃமின்களை சந்தோஷப்படுத்துவோம். ஏழை எளிய மக்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதிலே அல்லாஹ்வை நாம் பெற்றுக்கொள்வதற்கான வழிவகுப்பை, அந்த வாசலை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கின்றான். இனிமேல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிறரை சந்தோஷப்படுத்துவது எந்த அளவுக்கு பெரும் பாக்கியமான செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால நபி அவங்க சொன்னாங்க, இந்த மாசம் ஷஹருல் முவாசா, இது ஏழை எளிய மக்களினுடைய துன்ப துயரங்களை துடைக்கக்கூடிய மாசம், அனைவர்களுடைய சுக துக்கங்களில் உறவாடக்கூடிய மாசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அமலிலும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அனைத்து மக்களினுடைய அனைத்து விதமான தேவைகளிலும் நாமும் பங்கு பெற வேண்டும். அது இந்த மாதத்தினுடைய சிறப்புகளில் ஒரு உயரிய சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அஷ்ஹரி கூட்டத்தார்கள்,
ஒரு பெரும் கூட்டமாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரே ஊராக, ஒரே மஹல்லாவாக, ஒரே தெருவாக அஷ்ஹரி கூட்டத்தார்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் அனைவருமே இல்மில தேர்ச்சி பெற்றவங்க. அதிலும் குறிப்பாக குர்ஆன் ஓதுவதிலே ரொம்பவும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாங்க. குர்ஆனை ரொம்ப அழகான முறையில ஓதக்கூடிய மக்களாக இருந்தாங்க. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஷ்ஹரி கூட்டத்தார்கள் யாருடைய இல்லங்கள் எங்கு இருக்கிறது என்பதை இரவு நேரங்களில் அவர்களுடைய வீட்டிலே ஓதக்கூடிய கிராத்தை, அந்த குர்ஆனுடைய சப்தத்தை கொண்டு நான் அடையாளம் கண்டு கொள்றேன். ஏன்னா இரவு முழுக்க அந்த அஷ்ஹரி கூட்டத்தார்கள் தங்களுடைய இல்லங்களில் குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருந்தாங்க. அதான் நபி அவங்க சொன்னாங்க, யாருடைய எந்த சஹாபியினுடைய வீடு எங்க இருக்கு என்பதை அஷ்ஹரி கூட்டத்தார்களுடைய விஷயத்திலே நான் மிக தெளிவாக அறிந்து வச்சிருக்கேன். அவர்களுடைய குரல் அந்த குர்ஆனுடைய கிராத்தின் மூலமாக நான் அதை அறிந்து வைத்திருக்கின்றேன். இது சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபஹும் மின்னி வ அன மின்ஹும், நான் அவர்களை சார்ந்தவன், அவர்கள் என்னை சார்ந்தவர்கள். நான் அவர்களுடைய ஆள், அவர்கள் என்னுடைய ஆள், நான் உங்களுடைய ஆளுப்பா அப்படின்னு சொல்லி அஷ்ஹரி கூட்டத்தார்களை பார்த்து நபி அவங்க சொன்னாங்க. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் அவர்களை சார்ந்தவன், அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் என்பதாக சொன்னார்கள் என்பதாக சொன்னா, அஷ்ஹரி கூட்டத்தார்கள் இடத்தில் இருந்த ஒரு உயரிய பண்பாடு, ஏழை செல்வந்தர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவர்களும் ஒன்றாக உறவாடக்கூடியவர்களாக இருந்தார். அனைத்து விஷயங்களிலும் பங்கு பெறக்கூடிய தீனுடைய காரியங்கள், தனி மனித தேவைகளில் ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக இணைந்து தீனுடைய பணிகளை செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஏழை எளிய மக்கள் யாராச்சும் அவங்களுடைய கூட்டத்துல சிரமப்படுறவங்க இருந்தாங்க சொன்னா, வசதி படைத்த செல்வந்தர்கள் அவர்களுக்காக தனி ஆளாக பொறுப்பெடுத்துக் கொள்வாங்க. இவருடைய தேவை, இவருடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை, இவருடைய வியாபாரத்துக்கான பொறுப்பு நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்பதாக செல்வந்த சஹாபாக்கள் அவர்களுக்காக பொறுப்பெடுத்துக் கொள்வாங்க. ஏழை எளிய சஹாபாக்கள் அந்த அஷ்ஹரி கூட்டத்துல வறுமையில் இருக்காங்க, பசியில் இருக்காங்க சொன்னா, செல்வந்தர்கள் தாங்கள் மட்டும் தங்களுடைய வீடுகள்ல உயர்ந்த உணவுகளை சாப்பிட மாட்டாங்க. தங்களுடைய உணவை கொண்டு வந்து ஏழைகளோடு சேர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு உயரிய ஒரு நற்குணம் அந்த அஷ்ஹரி கூட்டத்தாரிடத்துல இருந்துச்சு. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபஹும் மின்னி வ அன மின்ஹும், நான் அவர்களை சார்ந்தவன், அவர் என்னை சார்ந்தவர்களாக இருக்காங்க. காரணம், தங்களுடைய உயர்வுகளை, தங்களுடைய செல்வ நிலைகளை ஏழை எளிய மக்களோடு அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அல்லாஹ்வினுடைய அன்பை பெறுவதற்கான அனைத்து அமல்களும் அவர்களிடத்தில் இருந்துச்சு. அதனால் நான் அவர்களை சார்ந்தவன், அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் என்பதாக ஒரு உயரிய அந்தஸ்தை அஷ்ஹரி கூட்டத்தாருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. அந்த கொடுத்ததற்கான காரணம், அவர்கள் ஏழை எளிய மக்களினுடைய அந்த துன்ப துயரங்களில் தாங்கும் பங்கு பெற்றுக் கொண்டதின் காரணமாக. எனவே ஒரு பாக்கியமான மாதம் ஷஹ்ருல் முவாஸா, உறவாடக்கூடிய மாதம். பிற மக்களினுடைய கஷ்ட துக்கங்களை அதை நாமும் எண்ணி நினைத்து பார்த்து அவர்களுக்கு பக்கபலமாக நம்மால் இயன்ற உறுதுணையும் உதவியும் செய்வதும் நமக்கு மிகப்பெரிய ஒரு அமலாக இந்த மாதத்திலே நமக்கு வழிகாட்டப்பட்டு இருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முஃமினுக்கு உதாரணத்தை சொன்னாங்க. ஒரு முஸ்லிம் எப்படி இருக்கணும், ஒரு முஃமினுடைய உள்ளம் எப்படி இருக்கணும், பிற முஸ்லிமுடைய விஷயத்திலே அல்லது பிற மனிதர்களுடைய விஷயத்திலே ஒரு மனிதன் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அழகான உதாரணத்தை சொன்னாங்க. தரல் முஃமினீன ஃபீ தராஹுமிஹிம் வ தவாதிஹிம் வ தஃபாதுஃபிஹிம். ஒரு முஃமின் எப்படி இருக்கணும், ஒரு மனிதன் எப்படி வாழணும் என்பதாக சொன்னால், உடலை போல வாழணும். ஒவ்வொரு மனிதனுடைய உடலை போல ஒரு முஃமின் இருக்க வேண்டும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கமஸலில் ஜஸதி இதஸ்தகா, உடலை ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணத்தை காட்டினாங்கன்னு சொன்னா, முஹத்திஸீன்கள் ஹதீஸுடைய விரிவுரையில் எழுதுறாங்க, உடல் இருக்கின்றதே முழு உடலும் முழு உடலுக்கு ஒத்துழைப்பு செய்யும். முழு உறுப்புகளும் முழு உடலினுடைய அனைத்து உறுப்புகளுக்கும் ஒத்துழைப்பு செய்யும். ஒரு சின்ன முள் காலிலே குத்தி விட்டது என்பதாக சொன்னால் கண் கலங்கி நிற்கும். காலில் தானே குத்திச்சு, நான் உனக்காக எல்லாம் கலங்க மாட்டேன், உனக்காக அழுக மாட்டேன்னு சொல்லி கண் சொல்லாது. உடல்ல ஏதாச்சும் ஒரு உபாதை ஏற்பட்டுடுச்சு, ஒரு சின்ன நோய் ஏற்பட்டுடுச்சு, ஒரு சிரமம் ஏற்பட்டுச்சு என்பதாக சொன்னால் முழு உடலும் அதற்காக ஒத்துழைப்பு செய்யும். முழு உடலும் அந்த தேவையை, அந்த நிவாரணியை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்யும். கண்கள் கலங்கி நிற்கும். அவர் காய்ச்சல் இருக்கார், நோயில் இருக்கார், அவர் பெரிய உபாதையில் இருக்கார், அவருக்கு ஒரு பெரிய ஆபரேஷன் நடந்திருக்கு, கண்கள் கலங்கி நிற்கும், உள்ளம் கலங்கி நிற்கும். கால்கள் நடந்து செல்லும் மருத்துவமனையை நோக்கி. நாவு பேசும் மருத்துவரிடத்திலே, என்னுடைய கண்ணுக்கு வலி இருக்கு, என்னுடைய வயிற்றுல வலி இருக்கு, என்னுடைய காதுல வலி இருக்கு, என் தலை வலி இருக்கு என்பதாக சொல்லி நாவு பேசும் மருத்துவரிடத்திலே.
கைகள் மருத்துவர் கொடுக்கக்கூடிய அந்த மருந்துகளை உட்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கமஸலில் ஜஸதி இதஸ்தகா, ஒவ்வொரு முஃமினும் தன்னுடைய உடல் உறுப்புகளை போல இருக்கணும். ஒரு உறுப்புக்கு ஒரு பிரச்சனை என்பதாக சொன்னால் ஒட்டுமொத்த உடலும் அதற்காக துடிக்கும். ஒட்டுமொத்த உடலும் அதற்காக துடிதுடித்து போகும். அத்தனை உறுப்புகளும் ஒன்றாக இணைந்து அந்த பிரச்சனையை, அந்த நோயை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடும். எனவே ஒரு மனிதனுக்கு ஒரு தேவை என்பதாக சொன்னால், ஒரு மனிதனுக்கு ஒரு சிரமம் என்பதாக சொன்னால், ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் இது போன்று துடிக்க வேண்டும். காலுக்கு பிரச்சனையா கண் துடிக்கும், கைக்கு பிரச்சனையா கண் துடிக்கும், தலையில ஒரு பிரச்சனையா கண் துடிக்கும், இந்த உள்ளம் துடிக்கும், முழு உறுப்புகளும் அதற்காக இயங்கும். அது போன்று ஒவ்வொரு முஃமினும், ஒரு முஃமினுக்கு பிரச்சனையா, ஒரு முஃமினுக்கு தேவையா, ஒரு முஃமின் சிரமத்தில் இருக்காதா, எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன், என் வீட்டுல எல்லாமே எனக்கு கிடைக்குது, என்னுடைய வீட்டுல எனக்கு நல்ல உணவு கிடைக்குது, எங்க வீட்டுல எனக்கு தண்ணி இருக்கு, நான் சந்தோஷமா இருக்கேன், நான் வசதி வாய்ப்போட தான் இருக்கேன், யார் எப்படி போனா எனக்கு என்ன, அப்படி இருப்பது மனித தன்மை இல்லை என்பதை நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா உடல்ல எந்த உறுப்புகளுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் எந்த உறுப்பும் உனக்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்லாது. கண்ணில தான் அடிபட்டு இருக்கு, கண்ணை நீயே நடந்து போய் ஹாஸ்பிட்டல்ல போய் மருந்து வாங்கிட்டுவான்னு சொல்லி கால் சொல்லாது. கண்ணுல தான் அடிபட்டு இருக்கு, நான் கை நீட்டி மருந்து வாங்க மாட்டேன்னு சொல்லி கை சொல்லாது. கண்ணுல தான் அடிபட்டு இருக்கு, கண்ணுக்கு தானே பிரச்சனை, நான் நாவால வாய் திறந்து பேசி மருந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி டாக்டர் கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லி வாய் சொல்லாது. எனவே இப்படித்தான் ஒவ்வொரு முஃமினும் இருக்க வேண்டும். ஒரு முஃமினுக்கு, ஒரு மனிதனுக்கு பிரச்சனையா, முழு மனித சமுதாயமும் அதை நினைத்து கவலைப்படணும். ஒரு முஃமினுக்கு ஒரு தேவையா, அனைத்து முஃமின்களும், அனைத்து முஸ்லிம்களும் ஒன்றிணைந்து அவருடைய தேவையை நிறைவேற்ற வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும். அனைத்து மனிதர்களுடைய சுக துக்கங்களில் பங்கு பெற வேண்டும். அனைவருடைய தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக ஒவ்வொரு முஃமினும் இந்த உலகத்திலே பயன் தரக்கூடிய முஃமின்களாக வாழ வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான வழிகாட்டுகின்றார்கள். இறைமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் உண்மையிலேயே மேன்மக்கள். யாருக்கு என்ன தேவைகள் என்றாலும் முன்னின்று அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக, அதை செய்து கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார். அதிலும் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை உடனடியாக நிறைவேற்றக்கூடிய மேன்மக்களாக சஹாபாக்கள் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்த உடனே அவர்களுக்கான தங்குவதற்கான வீடு, ஹஜ்ரத் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க தங்களுடைய வீட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தங்குவதற்காக வீடு கொடுத்தாங்க. வீட்டை தானம் செஞ்சாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுடைய உழைப்பு செய்யறாங்க. தீனுக்காக இந்த உம்மத்தை ஈமானிய நிலையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு மனிதனும் நஷ்டம் அடைந்திடக்கூடாது, அனைவரும் சொர்க்கத்துக்கு போக வேண்டும், ஒரு உயரிய உழைப்பை செய்வதற்காக எல்லாத்தையும் விட்டுவிட்டு, சொந்த ஊரை விட்டுவிட்டு, சொந்த இருப்பிடங்களை விட்டுவிட்டு, சொத்து செல்வங்கள் எல்லாவற்றையும், சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேர்ல ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்திருக்காங்க. வந்தவர்களை நாம தான் உறுதுணையாக, நாம தான் பக்கபலமாக இருந்து அவங்களுக்கு எல்லா நுசரத்தும் செய்யணும். எனவே வந்த உடனேயே எந்த யோசனையும் இல்லாமல் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா தங்களுடைய வீட்டை நபி அவங்களுக்காக கொடுத்தாங்க. சில காலங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அந்த சஹாபியினுடைய வீட்டுல தான் தங்கி இருந்தாங்க. கொஞ்ச நாட்கள் கழித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நுஅமான் இப்னு ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபி அழைத்து சொன்னாங்க. ஏன்னா அவருக்கு மதீனாவுல நிறைய வீடுகள் இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசலுக்கு பக்கத்துல நிறைய வீடுகள் அவருக்கு சொந்தமாக இருந்தது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அவங்களை அழைச்சு சொன்னாங்க, ஏப்பா நுஅமான், இது போல என்னுடைய வீடு கொஞ்சம் பள்ளிவாசலை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கு, பள்ளிவாசலுக்கு வந்துட்டு போறதுக்கு எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கு, சீக்கிரமாக விரைவாக ஏதாச்சும் ஒரு தேவை, ஏதாச்சும் ஒரு அமல் சொன்னா பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுது, பள்ளியை விட்டு நான் கொஞ்சம் தூரமாக இருந்துகிட்டு இருக்கேன், உனக்குதான் பள்ளிக்கு பக்கத்திலேயே சில வீடுகள் இருக்கே, நீ விருப்பப்பட்டால் நான் தங்கி இருக்கக்கூடிய அந்த வீட்டை எடுத்துக்கிட்டு எனக்கு உன்னுடைய வீடுகள்ல ஒரு வீட்டை தாப்பா. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக சஹாபாக்கள் தீனுடைய தேவையா இடத்தை கொடுக்கிறதுக்கோ, வீட்டை கொடுக்கிறதுக்கோ, சொத்து செல்வத்தை கொடுக்கிறதுக்கோ யோசிக்கல. அதனால்தான் அல்லாஹ் சொன்னார், ரலியல்லாஹு அன்ஹு வ ரது. அவர்களை அல்லாஹ் பொருந்திக்கிட்டான், அவர்களும் அல்லாஹ் பொருந்திக்கிட்டான். அவங்க தொட்டதெல்லாம் பொன்னாக போச்சு. அவங்க எங்கெல்லாம் போய் நின்றாங்களோ அல்லாஹ் அங்கெல்லாம் வெற்றியை கொடுத்தான். உலகத்தினுடைய அத்தனை சிம்மாசனங்களும் அவங்களுடைய கால் அடியில வந்து விழுந்து கிடந்துச்சு. கைசர், கிஸ்ரா, ரோம், பாரசீகம் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களாக, வல்லரசு நாடுகளாக அன்றைய காலகட்டத்தில் திகழ்ந்த அத்தனை வல்லரசுகளினுடைய அரசர்களுடைய கிரீடங்கள் சஹாபாக்களுடைய காலடியில வந்து விழுந்துச்சு என்பதை அவன் சொன்ன. இதான் காரணம்.
உலகத்தை பெருசா மதிக்கல. என்ன தேவையோ இந்த தீனுக்கு? சொத்து தேவையா? செல்வம் தேவையா? என் வீடு இந்த மஸ்ஜிதுக்கு தேவையா? என்னுடைய இடம் இந்த பள்ளிவாசலுக்கு தேவையா? அல்லாஹ்வுக்காக ஃபீ சபீலில்லாஹ் யா ரசூலல்லாஹ் நான் சதக்கா செய்றேன். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. 600 பேரிச்சம்பழம், அஜ்வா பேரிச்சம்பழத்தினுடைய மரம். சுப்ஹானல்லாஹ். 1 கிலோ அஜ்வா பேரிச்சம்பழம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 1500 ரூபாய் 1 கிலோ. 600 பேரிச்சம்பழம் என்பதாக சொன்னா, அதுவும் அஜ்வா பேரிச்சம்பழம். அந்த மரம் எவ்வளவு பெருமதியானது, எவ்வளவு லட்சங்கள் கோடிகள் பெருமதியானது. 600 தோட்டங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஆயத்து இறங்குச்சு, லன் தனாலுல் பிர்ரு ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். நீங்க எதை நேசிக்கிறீங்களோ அதை அல்லாஹ்வுடைய பாதையில கொண்டு வந்து அல்லாஹ்வுக்காக நீங்கள் அர்ப்பணிக்காத வரைக்கும் நீங்க உண்மை முஃமினாக ஆக முடியாதுன்னு சொன்ன அந்த ஆயத்து இறங்கியதுதான் தாமதம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க நபி இடத்துல வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், உலகத்துல நான் ரொம்ப நேசிக்கிறது இந்த பைருஹா தோட்டம், இந்த 600 பேரிச்சம்பழங்கள், அஜ்வா பேரிச்சம்பழங்களுடைய இந்த தோட்டம் அத்தனையும் அல்லாஹ்வுடைய பாதையில சதகா செய்யணும்னு சொல்லி செஞ்சுட்டு போனாங்க. இதான் சஹாபாக்கள். எனவே நபி அவங்க சொன்னதுதான் தாமதம். ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா இடத்துல எனக்கு பள்ளிவாசல் பக்கத்துல ஒரு வீடு வேணும்பா, தீனுடைய பலவிதமான தேவைகளுக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், பகரமாகலாம் எனக்கு எந்த வீடும் வேணாம், தாராளமாக என்னுடைய வீடுகள் பள்ளியை சுத்தி இருக்கு, அதுல எது வேண்டுமோ அல்லது எத்தனை வேண்டுமோ நீங்க எடுத்துக்கீங்க, நீங்க தாராளமாக பயன்படுத்திங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துஆ செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த வீட்டுல தான் தங்கினாங்க. இறுதி வரைக்கும் அவங்களுடைய இறுதி மூச்சும் அந்த வீட்டுல தான் உயிர் பிரிந்தது. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அவங்க கொடுத்த அந்த வீட்டில் தான் இன்றைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. சஹாபாக்களினுடைய உயர்ந்த தியாகம், எவ்வளவு பெரிய பாக்கியம். நபிக்காக வீட்டு கொடுத்தாங்க, அந்த வீட்டுல தான் நபி அவங்க மரணிச்சாங்க. இன்று வரைக்கும் அதே வீட்டுல அந்த இடத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் சில காலங்கள் கழிந்தது. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு நிக்கா நடந்துச்சு. நிக்கா நடந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுல ஒரு வீட்டை பிடித்து அவங்களுக்கு குடி வச்சாங்க. அவங்க அங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மகள் மீது ரொம்ப பிரியமுடையவங்களாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மகளை பார்க்காமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய மகள் மீது, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிரியம் வச்சிருந்தாங்க. எனவே ஃபாத்திமாவை அழைச்சு சொன்னாங்க, நீங்க என்னுடைய இருப்பிடத்தை, என்னுடைய வீட்டை விட்டு நீங்க ரொம்ப தூரமாக தள்ளி இருக்கீங்க, என்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருந்து அவங்களை நான் அடிக்கடி பார்த்துப்பேன். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகல பிள்ளைகள் மீது உண்டான பாசம் இதுதான். பிள்ளைகளை நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கிறதுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அதிகமாக வந்ததாக வரலாற்றுல இல்லை. இன்னைக்கு பிரச்சனைகளே அதுதான். குடும்பங்கள் ஒரே ஊர்ல ஒரே இடத்துல பிள்ளைகளை கட்டி கொடுத்திருந்தாங்க சொன்னா, அந்த பிள்ளைகள் தான் வீட்டுல தான் கணவன் தன்னுடைய பிள்ளைகளை கவனிக்கிறத விட்டுட்டு அம்மா வீட்லயே வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனாலதான் பல இடங்கள்ல பிரச்சனை. டெய்லியும் போகிறது, வார வாரம் போய் உட்கார்ந்துக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் மிகைக்கிறதுனாலதான் குடும்பத்துல பிளவுகள். இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க இருந்திருந்தாலும், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க நபியை வந்து தினமும் சந்தித்தது என்பது அரிது, ரொம்ப ரேர். நபி அவங்கள ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா எப்போதுமே வந்து சந்திக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தன்னுடைய மகளை அனுதினமும் பார்க்கக்கூடியவர்கள். அதுதான் உண்மையான பாசம். பிள்ளையை கட்டி கொடுத்தா பெற்றோர்கள் தான் அதிகமாக போய் பார்க்கணும். பிள்ளையை வர வைத்து ஏதோ 1 2 அதிகமாக வர வச்ச குடும்பத்துல பிளவு. அன்றைக்கே நபி அவங்க ஒரு சைக்காலஜிக்கலாக எப்படி நடந்து கொள்ளணும், அருகாமையில பிள்ளைகளை கட்டி கொடுத்திருந்தா எப்படி நடந்து கொள்ளணும் என்பதற்கு அழகான வழிகாட்டுதலை செஞ்சாங்க. எங்க வெளியூருக்கு போனாலும் போருக்கு போனாலும் முதல்ல நுழையிறது பள்ளிவாசல்ல போய் 2 ரக்காத் தொழுவாங்க. தொழுது முடிச்சுட்டு நேரா மகளுடைய வீட்டுக்கு தான் போவாங்க. அப்படி அவங்க அந்த அளவுக்கு தன்னுடைய பெண் பிள்ளைகள் மீது மிகப்பெரிய பிரியமுடையவர்களாக இருந்தாங்க. எனவே தன்னுடைய மகளிடத்துல சொன்னாங்க, நீங்க ரொம்ப தூரமாக இருக்கீங்கம்மா, உங்களை வந்து அடிக்கடி பார்க்கறதுல எனக்கு பெரிய சிரமம் இருக்கு, நீங்க எனக்கு அருகாமையில ஒரு வீட்டுல வந்து இருந்துட்டீங்கன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு பள்ளியை சுத்தி, குறிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டை சுத்தி நிறைய வீடு இருக்கு, அவரிடத்துல வேணா நீங்க கேட்டு பாருங்களேன், இது போல என்னுடைய மகளை என் பக்கத்துல வந்து தங்க வைக்கணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன், உங்களுடைய வீடு ஏதாச்சும் கொடுக்கலன்னு சொல்லி கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க நபி அவங்களிடத்துல சொல்றாங்க. இப்ப நபி அவங்க சொன்னாங்க, என் அன்பு மகளே,
ஏற்கனவே நான் தங்குவதற்காகவே அவரிடத்துல ஒரு வீட்டை கேட்டு வாங்கி அந்த வீட்டுல தான் இப்ப தங்கிட்டு இருக்கேன். திரும்பவும் அவரிடத்துல நான் உனக்காக கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு, எனக்கு சங்கடமா இருக்கு, நான் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஆனா இந்த செய்தி சஹாபாக்களுக்கு தெரிய வந்தது. அந்த செய்தி ஹஸரத் ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய காதுக்கும் போயிடுச்சு. உடனடியாக ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா ஓடோடி வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடிச்சுக்கிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நானும் உங்களுக்கு தான் சொந்தம், என் சொத்து செல்வங்கள் எல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம், என்னுடைய வீடுகள் அத்தனையும் உங்களுக்கு தான் சொந்தம், நீங்க எதை விருப்பப்படுறீங்களோ எடுத்துக்கொள்ளுங்க யா ரசூலல்லாஹ், இதுல நீங்க எந்த சங்கடமும் பட வேண்டாம், அத்தனையும் உங்களுக்கு தான் சொந்தம், நீங்க விரும்பிய வழியில செலவு செஞ்சுக்கீங்க. நபி அவங்க சொன்னாங்க, சதக்த, நீங்க உண்மையை சொன்னீங்க, இதுதான் உண்மையான பிரியம். அல்லாஹ் ரசூலை நேசிப்பவர்கள், தீனை இல்மை நேசிப்பவர்கள், தீனுடையவர்கள், இல்முடையவர்களுக்கு இப்படித்தான் உதவிகளை செய்யணும். சதக்த, நீங்க உண்மையை தான்ப்பா சொன்னீங்க என்பதாக சொல்லி ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அவங்க இடத்துல ஒரு வீட்டை பெற்றுக்கொண்டு தன்னுடைய மகளுக்கு அதை கொடுத்தாங்கன்னு சொல்லி வரலாறு இருக்கிறது. நபி அவங்க அதுக்கு பிறகு அவருடைய இம்மை மறுமை வாழ்க்கைக்காக, பரக்கத்துக்காக, அபரிதத்துக்காக துவா செஞ்சாங்கன்னு சொல்லி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டு. கனியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களினுடைய உயரிய பண்புகள் இதுதான். தீனுக்கான தேவை, சமுதாயத்துக்கான தேவை, தீனுடையவர்களுக்கான தேவை என்பதாக சொன்னா உலகத்தினுடைய காசு வனம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு வேற ஒரு கைக்கு மாறிடும். பல சந்தர்ப்பங்களை நாம சொல்லியிருக்கோம். பெரும் நிலநடுக்கங்கள் பெரும் மல்டி மில்லியனியர்களை அடுத்த நாள் காலையில பிச்சைக்காரர்களாக தெருவில் நிறுத்தி இருக்கு. அவ்வளவுதான் உலகம். இன்னைக்கு நான் 10 வீட்டுக்கு சொந்தக்காரனா இருக்கலாம், பல ஏக்கர் கணக்கான இடங்களுக்கு நான் சொந்தக்காரனா இருக்கலாம். ஒரே ஒரு திருப்பு உலகத்தை அல்லாஹ் திருப்பினா, ஒரு சின்ன ஒரு நிலநடுக்கம், ஒரு சின்ன இயற்கை சீற்றம் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில பரக்கத்து செய்யணும், நம்முடைய சொத்து செல்வங்களை அல்லாஹ் பாதுகாத்து தரணும், நமக்கும் நம்முடைய சமுதாயத்துக்கும் குடும்பத்துக்கும் பலன் தரக்கூடியதாக ஆக்கி தரணும். ஆனா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சின்ன இயற்கை சீற்றம் பெரும் செல்வந்தனையும் அடுத்த நாள் காலையில ஒரு ரொட்டி துண்டுக்கு கையேந்தக்கூடிய நிலையை இந்த உலகத்துல ஏற்படுத்தியதை கண்கூடாக பல நிகழ்வுகளை நாம பார்த்திருக்கோம். எனவே சஹாபாக்கள் காசு பணத்தை பொருட்படுத்தல, அல்லாஹுக்காக, தீனுக்காக அள்ளி வீசக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஏழை எளிய மக்களினுடைய அனைவர்களுடைய துன்ப துயரங்களில் பங்கு பெறக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு பொதுநலம் குறைந்து போய் சுயநலங்கள் மேலோங்கிடுச்சு. தங்களுடைய தேவை, தன் குழந்தைகள், தன்னுடைய சந்ததிகள், தன்னுடைய வம்சம், அவங்களுடைய ஃபியூச்சர், அவங்களுடைய எதிர்காலம், இதை மட்டுமே பெருசாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல், சுயநலங்கள் மிகைத்து போன ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். பொருட்கள் மீது இருக்கக்கூடிய நேசம் கூட பிள்ளைகள் மீது இல்லாமல் போயிடுச்சு. சமீபத்துல ஒரு பேப்பர்ல வந்த செய்தி, வெளிநாட்டுல தான் பெற்ற பிள்ளையே ஒரு தாய் தானே அடிச்சு கொண்டுட்டா. அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன என்பதாக சொல்லி காவல்துறை விசாரணை செய்கிறது. அந்த பெண் சொல்றாங்க, விலை உயர்ந்த ஒரு டிவி எங்க வீட்டுல இருக்கு, விளையாடி கொண்டு அந்த குழந்தை அந்த டிவியை உடைச்சிருச்சு, அந்த ஆத்திரத்துல நான் ஒரு அடி அடிச்சேன், குழந்தை மௌத்தா போச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு பொருளுக்காக பெற்ற பிள்ளையை மௌத்தாக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உள்ளங்கள் கரடுமுரடானதாக, கடுமையானதாக மாறி போச்சு. இன்னைக்கு பொருள் மீது இருக்கக்கூடிய நேசம் கூட பிள்ளைகள் மீது இல்லாமல் போயிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். பொருளை எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், பிள்ளைகள் அப்படி சம்பாதிக்க முடியுமா? நண்பர்கள் அப்படி சம்பாதிக்க முடியுமா? சொந்த பந்தங்கள் அப்படி சம்பாதிக்க முடியுமா? நல்லோர்களுடைய துவா பரக்கத்தை சம்பாதிக்க முடியுமா? நிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காசு பணத்துக்காக இன்னைக்கு சொந்த பந்தங்களை, உறவுகளை இழந்து நிற்கக்கூடிய சூழல் தான் மிகைத்ததாக இருந்துகிட்டு. சுயநலங்கள் மேலோங்கி போயிடுச்சு. ஒரு விளையாட்டாக கூட ஒரு கதை எழுதுவாங்க. ஒரு தந்தை தன்னுடைய மகனிடத்துல சொன்னானா, இது போல வீட்டுல கடிகாரம் மாட்டணும், ஆணி இருக்கு, சுத்தி இல்ல, போய் சுத்தி கடை வாங்கிட்டு பக்கத்து வீட்டுல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சுத்தி வாங்கிட்டு வா, ஒரு ஆணி அடிச்சுட்டு கொடுக்குறேன்னு சொல்லி போய் மகன் பக்கத்து வீட்டுல கேட்டான். அவன் அதுக்கு மேல கஞ்சன், சுத்தி எல்லாம் இல்லப்பா, எங்க வீட்டுல சுத்திக்கான வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி அமைச்சிட்டான். சரி, இந்த வீட்டுல இல்லையா, இந்த பக்கம் போ, அந்த வீட்டுல போய் கேள், அங்கேயாச்சும் கொடுக்குறாங்களான்னு பாப்போம். அங்க போய் மகன் கேட்டான், அங்கேயும் இல்ல, சுத்தி எல்லாம் எங்க வீட்டுல இல்ல. திரும்பி வந்தாச்சு. 3-4 வீடு சுத்தியாச்சு. மகன் வந்து சொன்னாங்க, அத்தா எந்த வீட்லயும் சுத்தி இல்லன்னு தான் சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க, யாரும் சுத்தி தரா மாதிரி தெரியல. சரி, வேற வழி இல்லப்பா, நம்ம வீட்டுல இருக்க சுத்தியே எடு, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த சுத்தி உள்ள அந்த அலமாரியில இருக்கு, அதை எடுத்துட்டு வா. என்ன நிலைமைனா, யார் பொருள் தேய்ந்து போனா என்ன, யார் பொருள் அழிந்து போனா என்ன, என் பொருள் தேய்ந்து போக கூடாது, என் பொருள் அழிந்து போக கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு நம்முடைய பலருடைய மனோநிலைகள் இப்படிதான் ஆகி போச்சு. ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நாம நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய செலவினங்களை நாம சுருக்கி கொண்டோம். யாருக்கு என்ன அழிவு இருந்தான்னு எனக்கு எதுவும் ஏற்படக்கூடாது, என்னுடைய பொருள் அழிஞ்சு போயிடக்கூடாது, என்னுடைய பொருளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுடக்கூடாது. நமக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு முஃமினுடைய குணமும் கிடையாது. குறிப்பாக முஃமினுடைய குணம் என்பதாக மட்டுமல்ல, மனித தன்மையே இது கிடையாது.
பிற மக்களினுடைய சுக துக்கங்களில் எல்லா ரீதியிலும் பங்கு பெற வேண்டும். குறிப்பாக இந்த மாசம் அதைத்தான் நமக்கு முன்னிறுத்தக்கூடியதாக இருக்கு. அனைத்து மக்களினுடைய சுக துக்கங்களில் பங்கு பெறுங்கள். ஷஹ்ருல் முவாசா, உறவாடக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சவழி அஹ்லுல் பைத்தை சார்ந்த ஹஸரத் ஸைனுலாபுதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகன் வழி பேரன் தான் ஹஸரத் ஸைனுலாபுதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். மிகப்பெரிய மார்க்க மேதை, மிகப்பெரிய முஹத்திஸாங்க, பெரும் பெரும் இந்த சமுதாயத்தினுடைய இமாம்கள், கிதாபுடைய உலமாக்கள் என்பதாக போற்றப்பட்ட அந்த உலமாக்கள், அந்த அறிஞ்ச பெருமக்கள், அந்த ஃபுகஹாக்கள் எல்லாம் ஸைனுலாபுதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல தான் மண்டியிட்டு இல்ம கற்றுக்கொண்டார். அந்த அளவுக்கு இல்மிலும் உயர்ந்தவர்களாக ஸைனுலாபுதீன் ரஹ்மத்துல்லாஹி. அதே போல செல்வ செழிப்பிலும் வசதி வாய்ப்பிலும் பெரும் அளவுல ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தார். அரசு பொறுப்புகள்ல ஹாசியாக நீதிபதியாகவும் இருந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் நாட்டுடைய மிகப்பெரிய நீதிபதியாகவும் இருந்தாங்க. அரசனுக்கும் ஸைனுலாபுதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மத்தியில ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுது. அரசன் தன்னுடைய ஒரு பிரச்சனைக்கு தனக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குமாறு ஸைனுலாபுதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை வற்புறுத்தார். ஆனா ஹஸரத் அவங்க மறுத்துறாங்க. தீனைத்தான் ஷரியத்தைத்தான் நான் நிலைநாட்டுவனை தவிர உனக்கு சாதகமாக எதையும் சொல்ல மாட்டேன். எனவே அரசன் கோபப்பட்டதினால் அல்லாஹ் பாதுகாக்கணும், உணவிலே விஷம் வைத்து ஸைனுலாபுதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அரசனால் ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஹிஜ்ரி 90 இந்த நிகழ்வு நடக்குது. எனவே ஹஸரத் ஸைனுலாபுதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மரணித்த பிறகு அவங்களை அடக்கம் செய்வதற்காக பெருங்கொண்ட மக்கள் எல்லாம் ஒன்று கூடி, பெரும் பெரும் இறைநேசர்கள் உலமாக்கள் எல்லாம் அவங்களை குளிப்பாட்டுறதுக்காக, அவங்களை கஃன் தஃபன் செய்வதற்காக ஒன்று கூடினாங்க. அப்படி அவர்களை குளிப்பாட்டக்கூடிய தருணத்துல பாக்குறாங்க, அவங்களுடைய முதுகுல பெரும் பெரும் வடுக்கள், காயங்கள் இருந்துச்சு. என்ன காயம் சொன்னா, கூலி தொழிலாளிகள் இருக்காங்க, நமக்கு தெரியும், பஸ் ஸ்டாண்டுகள்ல, மார்க்கெட்ல, பெரும் பெரும் வணிக வளாகங்கள்ல, அந்த மார்க்கெட்டுகள்ல மூட்டைகளை தூக்கக்கூடிய கூலி தொழிலாளிகள் இருப்பாங்க. அந்த தொழிலாளிகள் மூட்டை தூக்கி தூக்கி அவங்களுடைய முதுகெலும்புகள் எல்லாம் அப்படியே தேய்மானம் அடைஞ்சிருக்கும். அந்த முதுகல்ல அந்த அச்சுகள் அதிகமா இருக்கும். அந்த மூட்டையை தூக்கி தூக்கி தெரிஞ்சதுனால அந்த காயங்கள் அதிகமாக முதுகுல இருக்கும். அப்படிப்பட்ட காயங்களும் வடுக்களும் அந்த தேம்பல்களும் ஸைனுலாபுதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய முதுகுல அதிகமாக இருந்துச்சு. உலமாக்களுக்கு பெரிய ஆச்சரியம், இவங்க மிகப்பெரிய ஆலிம், தரிசல தான் எப்பவுமே இருப்பாங்க, பாடம் தான் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. மாறாக இவங்க வசதி வாய்ப்புலையும் பெரிய ஆளா இருந்தாங்க. எங்கேயும் கூலி வேலை செஞ்சு மூட்டை தூக்கி சம்பாதிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நினைச்சாங்கன்னா 1000 குடும்பங்களுக்கு எவ்வளவு வேணும்னாலும் உதவி செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய செல்வ நிலையில இருந்த இவங்களுடைய வாழ்க்கை, அவங்க முதுகுல எவ்வளவு பெரிய காயங்கள், மூட்டை தூக்கிய அந்த வடுக்கள் இருக்கு, என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமான விஷயங்கள் பேச பேச ஊர் முழுக்க அந்த செய்தி பரவியது. அதற்கு பிறகுதான் தெரிஞ்சிச்சு, ஒவ்வொரு நாளும் அந்த ஊரினுடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தங்களால் இயன்ற அந்த குடும்பம் என்ன தேவை இருக்கோ, ஒரு குடும்பத்துக்கு அரிசி தேவையா, ஒரு குடும்பத்துக்கு கோதுமை தேவையா, ஒரு குடும்பத்துக்கு உணவுப் பொருட்கள் தேவையா, காய்கறிகள் தேவையா, அவங்களுக்கு தீனார் திருகங்கள் தேவையா, மூட்டை மூட்டையாக சுமந்து கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் அதிகாலை நேரத்தில் கொண்டு போய் வைத்துட்டு வருவார். ஒருத்தர், ஒரு செல்வந்தர் வச்சுட்டு வந்தா, அது யார் என்பதாக யாருக்குமே தெரியாது. ஆனா ஹஸரத் ஸைனுலாபுதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரணித்த பிறகுதான் தெரிந்தது, அன்றைய நாள் யாருமே அப்படி வந்து வைக்கல. அப்ப வைக்கலன்னு சொன்னா மரணித்த ஸைனுலாபுதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் இத்தனை நாட்களாக இந்த சேவையை செஞ்சிருக்காங்க. எனவே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு செல்வந்தர் இந்த உலகத்துல எப்படி வாழணும் என்பதற்கு ஸைனுலாபுதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய முன் உதாரணமாக இருந்தாங்க. ஏழை எளிய மக்களினுடைய துன்ப துயரங்கள், அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக அனுதினமும் இரவிலே மூட்டைகளை சுமந்து கொண்டு போய் அந்தந்த வீடுகளிலே வைத்து விட்டு வந்தார்கள். அவர்கள் மரணித்த பிறகு 1000 குடும்பங்கள், அந்த குடும்பமாக மனைவி, பிள்ளைகள், சிறுவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் கண்ணீர் மலக வீதிக்கு வந்து நின்றாங்க. இத்தனை நாட்களாக எங்களுடைய குடும்பத்தை கட்டி காத்த மகான் இன்றைக்கு வரவில்லை, ஹஸரத் ஸைனுலாபுதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டாங்களே அப்படின்ற கவலையில 1000 குடும்பங்கள் அவர்கள் மரணித்த பிறகுதான் இவ்வளவு பெரிய சேவையை இமாம் அவர்கள் செய்தார்கள் என்பது உலகிற்கு தெரிய வந்தது என்பதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டது. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட பயன் தரக்கூடிய செல்வந்தர்களாக நாம் இருக்கோம். வெறும் காசவனம் இருக்கு, பல வீடு
வீடுகள் இருக்கு, பல இடம் இருக்கு, இது பெருமை அல்ல. ஏழையினுடைய சிரிப்பிலே நம்முடைய செல்வத்தை கொண்டு ஏழைகளுக்கு தேவை நிறைவேறி அவர்களுடைய உள்ளம் குளிர்ந்தது என்பதாக சொன்னால் அதன் மூலமாகத்தான் அந்த செல்வத்திற்கு பாதுகாப்பு, அதன் மூலமாக தான் அந்த செல்வத்துக்கு பரக்கத்தையும் அல்லாஹ் வச்சிருக்கிறார். எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட செல்லம் அஹ்சின் கமா அஹ்சன் அல்லாஹ் இலைக், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தது நீங்க இல்லாத மக்களுக்கு கொடுங்க, அதற்காகத்தான் அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. நபி அவங்க சொன்னாங்க அன்ஃபிக் இப்னி ஆதம் உன்ஃபிக் அலைக், அல்லாஹ் கொடுத்தது நீ பிற மக்களுக்கு கொடுப்பான், அதுதான் உன்னுடைய செல்வத்துக்கு நீ செலுத்தக்கூடிய நன்றியாக இருந்து கொண்டிருக்கும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க கபரினுடைய இருட்டை நினைத்து பார்த்து இரவிலே ஒரு 2 ரக்காயத் தொழுது. ஏன்னா இரவு தொழுகை கபரினுடைய வெளிச்சமாக இருக்கு. எனவே கபருடைய இருட்டை நீங்கள் நினைத்து பார்த்து இரவிலே ஒரு 2 ரக்காயத் தொழுகையாவது தொழக்கூடிய பழக்கத்தை வாழ்க்கையிலே வளமையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். மஹ்ஷர் மைதானத்தினுடைய அந்த கடும் வெப்பத்தை பயந்து வெயில் காலத்தில் நீங்கள் நோன்பு வைத்து பழகுங்கள். என் வெயில் காலத்தில் நோன்பு வைச்சோம் என்பதாக சொன்னா மஹ்ஷர் பெரிவலியினுடைய அந்த அமளி துமலியை விட்டு பாதுகாக்கப்படுவோம், அந்த தாகத்தை விட்டு பாதுகாக்கப்படுவோம். யார் நோன்பாளிகளாக இருந்தார்களோ நாளை மறுமையிலே அந்த ஹவுலுல் கௌதருடைய தாடகத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நீர் தாடகத்தில் நாயகத்தினுடைய கரத்தால் நீர் அருந்தக்கூடிய தண்ணீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவான். யாரெல்லாம் உலகத்திலே கடுமையான சிரமத்தில வெப்பத்தில வெயில் காலத்துல கோடை காலத்துல நோன்பு வச்சாங்களோ அவர்களுக்கெல்லாம் நாளை மறுமையில நாயகத்தின் கரத்தால் நீர் அருந்தக்கூடிய பெரும் பாக்கியம் கிடைக்கும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க மஹ்ஷர் மைதானத்தினுடைய அந்த வெப்பத்தை நீங்கள் நினைத்து பார்த்து வெயில் காலத்திலே நோன்பை வளமையாக வைத்து வாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எந்த சொத்துக்களும் எந்த ஆட்சிகளும் பயன் தராத அந்த மறுமையை நீங்கள் நினைத்து உலகத்தில் கிடைத்த சந்தர்ப்பங்களில் ஏழை எளிய மக்களுக்கு தாராளமான முறையிலே உதவி செய்யுங்கள். அப்படிப்பட்ட உதவி நாளை மறுமையிலே அகிலத்தின் ரப்பிடத்திலே உங்களுக்கு உதவியை பெற்றுத்தரும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். நபி கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷஹருல் முவாஸா உறவாடக்கூடிய மாதம், ஏழை எளிய மக்கள் அனைவருடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய மாதம், அல்லாஹ் ஒவ்வொரு முஃமினுடைய ரிஸ்கிலும் பரக்கத்தை செய்யக்கூடிய மாதம். எனவே நாம் செலவு செய்வதன் மூலமாக தீனுக்காக, பள்ளிவாசல்களுக்காக, தீனுடைய தேவைகளுக்காக செலவு செய்யறதுனால அல்லாஹ் நம்முடைய செல்வத்தை எந்த விதத்திலுமே குறைச்சிட மாட்டான். அது பன்மடங்காக பெருக்கி தருகிறேன் என்பதாக தான். மன்தல்லதி யுக்ரிலுல்லாஹ் கர்லன் ஹஸனா, அல்லாஹ்வுக்காக அழகிய முறையில் கடன் தர யார் உங்களில் தயார்? அல்லாஹ்வுக்கு நாம போய் எப்படி கடன் தர முடியும்? அல்லாஹ் என்ன எதற்காக இப்படி சொல்றான்னு சொன்னா தீனுக்காக செலவு செய்யுங்க, அது கடனை வாங்குவதை போல நான் உங்ககிட்ட இருந்து பெற்றுக்கொள்றேன். என் பள்ளிவாசலுக்காக நீங்க ஒரு 1000 ரூபாய் தரீங்களா, ஒரு 1 லட்சம் ரூபாய் தரீங்களா, அதை நீங்க சும்மா தர வேண்டாம், நான் கடனாக தான் வாங்குறேன்னு அல்லாஹ் சொல்றான். பள்ளிவாசலுக்கு செலவு செய்யறது, நோன்பாளிகளுக்கு இஃப்தாருக்காக செலவு செய்யறது, மதரசாக்களுக்காக செலவு செய்யறது, தீனுடைய தேவைகளுக்காக செலவு செய்யறது, ஏழை எளிய மக்களுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நயா பைசாவும் அல்லாஹ் சொல்றான் மன்தல்லதி யுக்ரிலுல்லாஹ கர்லன் ஹஸனா, அழகிய கடனாக நான் பெற்றுக்கொள்கின்றேன். அது திரும்ப மஸலுல்லதி கமஸலி ஹப்பத்தின் அம்பத சபஅ சனாபில் 700 மடங்காக நான் உங்களுக்கு திருப்பி தருவேன். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர், ஆனா ஷைத்தான் இருக்கானே நீ செலவு செஞ்சிராத, பள்ளிவாசலுக்கு கொடுத்துறாத, நோன்பாளிக்கு நோன்பு கஞ்சிக்காக கொடுத்துறாத, மதரசாவுக்காக கொடுத்துறாத. நீ செலவு பண்ணிட்டீனா உன் பேங்க்ல பேலன்ஸ் குறைஞ்சிரும், உன் பாக்கெட்ல இருக்கக்கூடிய காசு காணாம போயிடும். ஷைத்தான் உங்களை பயமுறுத்துவான். அல்லாஹ் சொல்றான் அஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர், வறுமையை கொண்டு ஏழ்மையை கொண்டு நீ தீனுக்காக செலவு செஞ்ச நீ ஏழையா போயிடுவேன்னு சொல்லி சைத்தான் உங்களை பயமுறுத்துவான். பயந்துராதீங்க, அல்லாஹ்வுக்காக செலவு செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு அதிலே பரக்கத்தை செய்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. தீனுக்காக சஹாபாக்களை போல எந்த விதமான எதிர்பார்ப்பும் சுயநலமும் இல்லாமல் செலவு செய்யக்கூடிய மேன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.